Hi everyone. இந்த வீடியோவில் ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின ஆஃப் ஆம்பிஷன் அப்படிங்கிற ஷார்ட் ப்ரோஸ் பீஸோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஃபர்ஸ்ட் விஸ்கவுண்ட் எஸ் செயின்ட் ஆல்பன், ஃபர்ஸ்ட் லார்ட் வெர்லம். இது வந்து இவருடைய டைட்டில்ஸுங்க. இவர் வந்து 22 ஜனவரி 1561 9th April 1626 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் ஃபிலாசபர், ஸ்டேட்ஸ்மேன், அட்டர்னி ஜெனரலாக இவர் ஒர்க் பண்ணியிருப்பார். அப்புறம் கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்டோட ரூலிங்கில் இங்கிலாண்டோடைய லார்ட் சான்சலராகவும் அவர் இருந்திருப்பார். நிறைய ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ் இவர் கொடுத்துருப்பாரு. அப்புறம் சயின்டிஃபிக் மெத்தடாலஜி, சயின்டிஃபிக் ரெவல்யூஷனுக்கு முக்கியமான பர்சனாலிட்டியாக இவர் இருந்திருக்கார். இவர் வந்து ஃபாதர் ஆஃப் எம்ப்ரெசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க பேக்கனை. எம்ப்ரெசிசம் அப்படிங்கிறது ஒரு ட்ரூ நாலேஜ், ஜஸ்டிஃபிகேஷன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ், சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா சில எவிடன்ஸால் ஜஸ்டிஃபை பண்ணுற கான்செப்ட். இது வந்து ஒரு ட்ரூ நாலேஜ், ஒரு இதை வந்து எம்ப்ரெசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இவர் தான் ஃபாதர் இந்த மாதிரி மெத்தடாலஜி. ஏன்னா இவருடைய கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பேக்கானியன் மெத்தட் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பார். ஸோ மாடர்ன் சயின்ஸோடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் அப்படின்னா பேக்கன் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஐஸ்ட்டும் பேக்கன் தான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆஃப் ஆம்பிஷன் அப்படிங்கிற டெக்ஸ்ட் தாங்க. இது வந்து 1612 வந்து நம்ம பேக்கன் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து 36 எஸ்ஏ, அவருடைய 36th எஸ்ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் ட்ரூத், ஆஃப் லவ், ஆஃப் ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எழுதியிருப்பார். ஸோ இந்த எஸ்ஏல பார்க்க போகிறது ஆம்பிஷன். அதை பற்றி என்னெல்லாம் சொல்ல போகிறாரு, பேக்கனுடைய கான்செப்ட் என்ன, ஆஃப் ஆம்பிஷனை பற்றி இவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படிங்கிறதா இதனுடைய ஓவரால் ஐடியாலஜி. ஏன்னா பேக்கனுடைய ரைட்டிங் ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்ஏ குட்டியாக தான் இருக்கும். ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்குங்க. ஏன்னா ஆம்பிஷன் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ ஆம்பிஷனை பற்றி தான் சொல்ல போகிறார். மெடிவல் டைம்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடி, அதாவது மெடிவல் டைம்ஸில் இருக்கிற பிலீஃப் என்ன அப்படின்னா, பாடிக்கு வந்து 4 பாடிலி ஃப்ளூயிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட், பிளஜம், அப்புறம் காலர் வந்து எல்லோ பைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மெலன்கலியை வந்து பிளாக் பைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்னா ஒவ்வொரு அந்த 4 ஃப்ளூயிடில் எது இன்க்ரீஸ் ஆனாலும் அவங்க வந்து அவங்களோட அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பிஹேவியர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது, அவங்களோட எமோஷ்னல் ஸ்டேட், அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்லாம் இருக்குங்கிறது தான் அவங்க மெடிவல் டைமில் அந்த பாடியுடைய பிலீஃப் மாதிரி. சரி தானே? இப்போ காலர் ஆர் எல்லோ பைல் இருந்தது அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு அதிகமாக இருந்த அந்த சுரப்பி, அந்த ஃப்ளூயிட் அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய ரொம்ப இரிட்டேட்டிங் கேரக்டராக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ எதுக்கு காலர் அப்படிங்கிற பர்டிகுலர் அந்த ஒரு ஃப்ளூயிடை பற்றி இவங்க அசோசியேட் பண்ணுறாரு பேக்கன் அப்படின்னா, ஆம்பிஷன் அப்படிங்கிறதும் அந்த ஃப்ளூயிட் காலரோட ரிலேட் பண்ண முடியும். எப்படி ஒரு பீப்புள் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக ரொம்ப இரிட்டபிளாக ஒரு ஆக்ஷன்ஸை பண்ணிகிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி தான் ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்கிற பர்சனும் ரொம்ப ஸ்பார்க்லிங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ரிலாக்ஸ்ட் லைஃப்பை லீட் பண்ண நினைப்பாங்க. இப்போ ஆம்பிஷன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண நினைக்கிறது. அவங்க லைஃப்பில் வந்து அந்த பர்சன் அவங்க லைஃப்பில் சில விஷயத்தை அச்சீவ் பண்ண நினைக்கிறது தான் ஆம்பிஷன் அப்படின்னு சொல்கிறது பேக்கனுடைய கான்செப்ட். சரியா? அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாகவும், ரொம்ப இன்டென்ஸாகவும், ரொம்ப என்தூசியாசத்தோடு அவங்க இருப்பாங்க. ரொம்ப சிறப்பாக இருப்பாங்கப்பா. இப்போ வந்து அவங்கள ரொம்ப மேக்னிஃபிஷன், ரொம்ப திறன்பட அவங்க இருப்பாங்க ஒரு ஆம்பிஷன் இருக்கிற பர்சன். அண்ட் இவங்கள இந்த மாதிரி குவாலிட்டி, ஆம்பிஷியஸ் இருக்கிற பர்சனாலிட்டியை வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஸ்டாப் பண்ண முடியாது. அப்படி தடுக்க நினைக்கிறதே ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீ ஒரு ஆம்பிஷியஸ் பர்சனை ஸ்டாப் பண்ண அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மொமெண்ட்டில் கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா அந்த பர்சனை வந்து தப்பு செய்ய விடும். அப்புறம் அவங்க தப்பான சுச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுரும். ஒரு நல்ல ஆம்பிஷன் இருக்கிற பர்சனை ஸ்டாப் பண்ண முடியாது. அப்படி ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட எனர்ஜி, அவங்களுடைய என்தூசியாசம்லாம் கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆனது மட்டும் இல்லாமல் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் உருவாகிறதுக்கே ஒரு காரணம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஃபிலாசாபிக்கல் கான்செப்ட் தான். ஆம்பிஷன் அப்படிங்கிறது மனுஷனை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும். நிறைய குட் குவாலிட்டிஸ் அவனுக்கு வரும் இல்லையா? அப்படி ஆம்பிஷியஸாக இருக்கிற பர்சனை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அவனை நெக்ஸ்ட் லெவல் ரொம்ப கொடூரமான நபராக மாற்றுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அப்படி மாறுற மூலிமா அவன் தப்பான விஷயங்கள் பண்ணுவான். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பேட் மொமெண்ட்ஸ்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவனுடைய அந்த எனர்ஜி, என்தூசியாசம் எல்லாமே அப்படி ஸ்டாப் பண்ணுறது மூலிமா கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆனது மட்டும் இல்லாமல் அது வந்து நெகட்டிவ் மைண்ட் செட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு ஆம்பிஷியஸ் மேன், அதாவது ஒரு குறிக்கோளோடு வாழ்கிற மனிதன் இருக்கான்னு வைங்களேன், அவன் வந்து எந்த ஒரு என்விரான்மெண்ட்லேயும் தன்னை வந்து நிலைநிறுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஏன்னா அவனுடைய பாதையில் வந்து தடை கற்களே இருக்காது.
ஏன்னா அந்தளவுக்கு அவன் வந்து அவனுடைய டைமை வந்து ஒர்க்குக்கு டெடிகேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறது, அவனுடைய விருப்பமான கோலை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுலேயே ரொம்ப டெடிகேட்டடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. இப்போது ஒரு அவனுடைய ஒர்க்கை வந்து யாரும் அவனை ஒர்க் செய்ய விடாமல் தடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அம்பிஷியஸ் பர்சனை அவனை ப்ராப்பராக ஒர்க் பண்ண அலோவ் பண்ணாமல் இருந்தாங்களோ, அல்லது அவனுடைய ஆம்பிஷன் நோக்கி போகும் பொழுது அந்த அவுட்டர் என்விரான்மெண்ட்லேருந்து, அதாவது அவனை சார்ந்த மக்கள் வந்து தடைக்கல்லாக இருந்தாலோ, அது வந்து அந்த மொமெண்ட்டை ஃபேஸ் பண்ணும்போது இவன் எப்படி இருப்பான் அப்படின்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்களாம். இப்போது அவனுடைய கொடூரமான ஃபேஸை பார்க்குற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அவன் சொல்லுவாள், ரஜினி சொல்லுவான் இல்லையா, இந்த எனக்குள்ளே இருக்கிற தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை எழுப்பிடாத, பார்த்தாலே பயந்துருவேன் அப்படிங்கிற மாதிரியான மொமெண்ட்டை தான் இந்த ஆம்பிஷியஸ் பர்சன் கூட ரிலேட் பண்ண நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆம்பிஷியஸாக இருக்கிற பர்சனை யாராவது ஸ்டாப் பண்ணாலோ, அல்லது அவங்க ஒர்க்கை வந்து செய்யும் பொழுது அவனை ஒர்க்கை செய்ய விடாமல் தடை கற்களாக இருந்தாங்க அப்படின்னா, அந்த விஷயம் வந்து அவனை வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல், இப்போ அவனுடைய அந்த ஈவில் ஐ அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த கெட்ட ஒரு கொடூரமான ஒரு ஃபேஸை பார்க்குற மாதிரியான அந்தளவுக்கு அவன் வந்து ரொம்ப கொடூரமானவனாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அதே விஷயம் கண்டினியூ ஆச்சுன்னு வைங்களேன், அந்த ஆம்பிஷியஸ் பர்சனுடைய மைண்ட் செட் வந்து நெகட்டிவ் மைண்ட் செட்டாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி ஆகிறது மட்டும் இல்லாமல் மித்தவங்களுக்கு தப்பாக எதாவது நடந்ததுன்னா கூட அந்த விஷயத்தை நினச்சி ஹாப்பினஸில் திளைக்கிற நபராக இந்த அம்பிஷியஸ் பர்சன் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆம்பிஷன் பர்சன் வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு யாரும் தடுக்கக்கூடாது. அப்படி யாராவது தடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த பர்சனுடைய மைண்ட் வந்து நெகட்டிவ் மைண்ட் செட்டாக மாறுறது மட்டும் இல்லாமல் மித்தவங்க செய்கிற விஷயங்களையும் தடுக்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்தது ஆகும். அந்த மித்தவங்களுடைய டவுன்ஃபாலை நினச்சி இவன் வந்து மகிழ்ச்சியில் திளைக்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட் ஆயிரும். அந்தளவுக்கு இவன் வந்து நெகட்டிவ் மைண்ட் செட், இந்த சேடஸ்ட் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பேக்கன் என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னா, கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு சில சஜஷன் கொடுக்குற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து பெட்டர் வந்து அந்த மாதிரி அம்பிஷியஸ் பர்சனை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்களுடைய எபிலிட்டி மூலியமாக அவங்க நல்ல அந்த கவர்மெண்ட் வந்து நல்லபடியாக ரன் ஆகிறது மட்டும் இல்லாமல், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் செய்கிறது மூலயமா நல்ல ஒரு ஃப்ரீடம் லைஃப் நல்ல ஒரு ப்ராஸ்பெரிட்டி நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அப்படி இல்லாமல் அவங்களுக்கு தேவையான ஃப்ரீடம் நீ கொடுக்காம அந்த மாதிரியான பீப்புள், அதாவது ஆம்பிஷியஸ் பீப்புளை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப டேஞ்சரஸாக தாங்க இருக்கும். இப்போது ஆம்பிஷியஸ் பீப்புளை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்ட்ரி வந்து ப்ராஸ்பர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி ரூல் பண்ணணும், என்ன விஷயத்தில் சப்போர்ட்டிவாக இருக்கணுங்கிறது தெரியும். அப்படி ப்ராப்பராக அப்பாயிண்ட் பண்ணப்படலை, அவங்க ஃப்ரீடம் கொடுக்கலை அப்படின்னு வைங்களேன், ரொம்ப டேஞ்சரஸாக போயிடும். ஃப்ரூட்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. எப்படி ஒரு எம்பரர் வந்து ஃபால் ஆனாருன்னு வைங்களேன், அது வந்து ஒரு கண்ட்ரிக்கே மிகப்பெரிய டேஞ்சரஸ் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஆம்பிஷியஸ் பீப்புளுடைய டவுன்ஃபால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஆம்பிஷியஸ் பீப்புளை வந்து அவங்களுடைய போக்கிலே அவங்க வந்து கரெக்டாக ப்ராப்பராக தான் பண்ணுவாங்க, சரி தானே? அப்படி பண்ணாமல் நம்ம அவங்களுடைய க்ரோத்லேயோ அல்லது அவங்களுடைய நெக்ஸ்ட் ப்ரொக்ரெஷன்லேயோ நம்ம வந்து தடை பண்ணோம் அப்படின்னா, எப்படி ஒரு எம்பரருடைய ஃபால் வந்து கண்ட்ரி அஃபெக்ட் பண்ணுமோ அது கூட இதை ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ சரி, அப்புறம் நெக்ஸ்ட்டு அவரே சொல்கிறாரு, பேக்கனே சொல்கிறாரு, ஓகே கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஆம்பிஷியஸ் மேனை அப்பாயிண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ அது வந்து ஒரு டிபேட்டாக கூட இருக்கட்டுமே. பட் இதில் என்னென்னா, ஆம்பிஷன் மேன் வந்து ஆம்பிஷன் இல்லாத நபர் எம்ப்ளாய் பண்ணப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போது ஆம்பிஷியஸ் மேனை வந்து நீங்கள் வேலைக்கு கொண்டு வர்றீங்களோ இல்லையோ அது ஒரு டிபேட்டாக கூட வச்சுக்கோங்களேன். அவங்க தான் வேலைக்கு வரணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே. அந்த டிஸ்கஷன்லேயே நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஆம்பிஷன் மேன் தான் எந்த ஒரு தேவையும் இல்லாத ஒரு நபர், ஆம்பிஷன் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நெசசிட்டி இல்லாத ஒரு நபர், அப்பா இவன் தான் ஆம்பிஷன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் நீங்கள் எம்ப்ளாய் பண்ணக்கூடாது, அவங்கள வேலைக்கு நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆம்பிஷியஸ் பர்சனை எம்ப்ளாய் பண்ணுறது மூலியமாக மட்டும்தான் அந்த எபிலிட்டிஸ் எல்லாம் அவங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியும், கரெக்டாக ப்ராப்பராக அவங்களால ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ
அதுக்கு சில ப்ரொஃபஷன்ஸ்லாம் சொல்ல நினைக்கிறாங்கங்க. என்ன அப்படின்னா, கமாண்டர் பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து ஆம்பிஷியஸாக இருக்கணும், ஆம்பிஷனோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய சர்வீஸ் என்ன அப்படின்னா, அந்த கமாண்ட் கொடுக்கறது மட்டும்தான். சரி தானே? ஒரு ரேஷ்னல் திங்கிங்கோடு இருப்பாங்க, கமாண்ட் கொடுக்குறது தான். இதே இது ஒரு சோல்ஜர் பார்த்திங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஆம்பிஷியஸாக தான் இருக்கணும். அவனோட ஹார்ட் வைஸ் அவன் வந்து ஆம்பிஷியஸாக இருக்கணும். அவர் ரொம்ப தைரியமிக்கவனாக இருக்கணும், உறுதியான எண்ணங்கள் உடையவங்களாக இருக்கணும். ஆம்பிஷியஸ் சோல்ஜரால் மட்டும்தான் எனிமியை வந்து துவம்சம் பண்ண முடியும். எனிமியை மீட் பண்ணாலே அடிச்சு தூள் கலப்ப முடிகிறது ஒரு ஆம்பிஷியஸ் சோல்ஜரால் மட்டும்தான் முடியும். அண்ட் ஒரு கிங்க்கோ ஒரு எம்பரருக்கோ ஒரு ரூலருக்கு வந்து ஆம்பிஷியஸ் மேன் வந்து கண்டிப்பாக அப்பாயிண்ட் பண்ணப்படணும். அவங்க தான் பாடி கார்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆர்டினரி பீப்புளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து என்னது எம்பரர்ஸோட லைஃப் தான் முக்கியமாக, அவங்க லைஃப் தான் இவங்களால் சேஃப்கார்ட் பண்ணப்பட முடியுமா? அப்போ நாங்களாம் இந்த பீப்புள், நாங்களாம் நார்மல் பீப்புள் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆர்டினரி பீப்புள் வந்து அந்த விஷயத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க. பட் பேக்கன் சொல்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஆம்பிஷியஸ் மேன் கண்டிப்பாக கிங் ஆர் எம்பரருக்கு பாடி கார்டாக அப்பாயிண்ட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஜாப்லாம் பார்த்திங்கன்னா ஆம்பிஷியஸ் மேன் தான் சூட்டபிளாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் கமிட்டடாகவும் இருப்பாங்க, ரொம்ப டியூட்டி கான்ஷியஸோடு இவங்க இருப்பாங்க, அண்ட் ஹையர் தாட்ஸோடு இருப்பாங்க. ஒரு ஒரு நல்ல ஒரு எனர்ஜியோடு அவங்க இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஸ்கை வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கோ அதே மாதிரி அவங்க எல்லா விஷயத்துலையும் அட்டாச்சாலாம் இருக்க மாட்டாங்க. அட்டாச்மெண்ட்டை பற்றிலாம் ஒரி பண்ண மாட்டாங்க. அவங்க ஒர்க்கில் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் கமிட்டடாகவும் ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாலிட்டியாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. இதுக்கு வந்து சில ஸ்டோரி மூலியமாக சொல்கிறேன். ஸ்டோரி பாருங்களேன். சீஜனஸ், டெபெரியஸ், மார்க்கோ இவங்க எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் ஆம்பிஷியஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல நினைக்கிறாரு. இந்த சீஜனஸ் அப்படிங்கிறவர் வந்து ரோமன் எம்பரில் டிபீரியஸ் எம்பரராக இருக்கும் பொழுது அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருப்பார். அதே மாதிரி அந்த டிபீரியஸ் அப்படிங்கிறவர் வந்து அவர் ப்ரில்லியண்ட் மிலிட்ரி கரியர் கொண்டவருங்க. அவர் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, ரோமன் எம்பரர். இவர் 14th CE இருந்தவர். அதே மாதிரி மார்க்கோ போலோ அப்படிங்கிறவர் ஒரு வெனீஷியன் மர்ச்சன்ட் அண்ட் அட்வென்ச்சரர். ஸோ இவங்களெல்லாம் இதில் எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறாரு நம்ம பேக்கன். அவங்கள மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க தான் வந்து ஆம்பிஷியஸ் மென் நான் பார்த்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா மார்க்கோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து டிபீரியஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார். அவர் கூட அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார். அதனால் அவங்களுடைய ஆப்போனண்ட்டாக இருக்க நினைக்கிறது சேஜனஸ் அப்படிங்கிறவர் ரோமுடைய பார்ட் டைம் எம்பரர். ஸோ அவரை மீறி டிபீரியஸ் வர்றதுக்கு மார்க்கோ வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணார். அப்போ அந்த மாதிரி தான் இருக்கணும், அவ்வளோ ஆம்பிஷியஸாக இருக்கணும். சீஜனஸ் வந்து அந்த எம்பையரை வந்து நம்ம டிபீரியஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி ஹெல்ப் பண்ணவர் மார்க்கோ தான் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அண்ட் இந்த விஷயம் டிபீரியஸ்க்கு தெரிய வரும் பொழுது மார்க்கோ வந்து ஆம்பிஷியஸ் மேன் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரை கொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். இந்த விஷயம்லாம் நடந்தது. இப்போது அதனால் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து கண்டிப்பாக மார்க்கோ மாதிரியான ஆம்பிஷியஸ் மேன் தான் கூட வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆம்பிஷியஸ் பீப்புள் வந்து ஸ்டாஃபாக இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. அப்படி பண்ணாமல் அவங்கள வந்து நீங்கள் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து தடுக்கிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், அது ஆம்பிஷன் பீப்புளோட மைண்ட் செட் எப்படி மாறிடும் அப்படின்னா ரொம்ப டேஞ்சரஸாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் கொடுக்க நினைக்கிறாரு. ஸோ நிறைய ஆம்பிஷியஸ் மென் இந்த மாதிரி இருக்காங்கப்பா. அவங்களால வந்து லோவர் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இருந்தால் கூட அவங்க வந்து நிறைய அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புளுக்கு வந்து அவங்க சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ இதில் வந்து சில ஹார்ஷ் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். செக்யூரிட்டி பீப்புள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அரிஸ்டோக்ராட் பீப்புளெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு நபர் வேணும் அப்படின்னா இந்த ஆம்பிஷியஸ் பென் தான். அவங்க வந்து லோ கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சி திங்க் பண்ணாதீங்க. அதுலேயும் நல்ல ஆம்பிஷியஸ் மென் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப டேஞ்சரஸ்லாம் கிடையாது. இப்போ நீ வந்து அரிஸ்டோக்ராட் பீப்புளை வந்து காட் பண்ணுறதுக்கு அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் வரணும் அப்படின்னா அவங்க தான் ரொம்ப டேஞ்சரஸாக இருப்பாங்க. பட் இந்த ஆம்பிஷியஸ் மென் ஈவன் தோ அவங்க வந்து லோவர் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தால் கூட அந்த ஆம்பிஷியஸ் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தாலே அவங்களால வந்து எந்த ஒரு டேஞ்சரும் நடக்காது அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க.
ஸோ ஒரு எம்பரர் வந்து அவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து டேரிங் நேச்சர் இருக்கும். ஸோ ஒரு எம்பரர் வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சஜஷன் கொடுக்குறாங்க. ஸோ அம்பிஷியஸ் பர்சனை பற்றி நீங்கள் பயப்படலாம் தேவையில்லப்பா, அவங்களாம் ஹார்ம்ஃபுல்லாம் கிடையாது. அவங்க வந்து ரொம்ப என்தூசியாஸ்டிக் பர்சன். அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் தான் அது வேறு மாதிரி ஆகுமே தவிர, அம்பிஷியஸ் பர்சன் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படணும் அந்த மாதிரி பொசிஷன்ஸ்க்கெல்லாம். அண்ட் அவங்க நல்ல ஒரு கிரேட் ஜாப் அவங்க பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப கிஃப்டட் பீப்புள். அவங்க வந்து கண்டிப்பாக ரிவார்ட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு ஒரு 3 விஷயம் சொல்ல நினைக்கிறாங்கங்க. அம்பிஷியஸ் பீப்புள் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க. அவங்க வந்து க்ளோரியஸ் பொசிஷன் அந்த சொசைட்டியில் இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க செட் பண்ணுவாங்க. ஃபார்ச்சுனேட் லைஃப்பை லீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 3 இன்டென்ஷன்ஸ் ஒரு ஆம்பிஷியஸ் பர்சனுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நல்ல விஷயம் செய்யணுங்கிற இன்டென்ஷன் இருக்கும். அது மாதிரி நல்ல ஒரு பொசிஷனில் ரீச் ஆகணும் சொசைட்டியை பொறுத்தளவில். மித்தவங்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது செஞ்சு உயரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க. சரிதானா? அப்படி நினைக்கிற ஆம்பிஷியஸ் பர்சன் கண்டிப்பாக ரிவார்ட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்கிறார். ரெகக்னைஸ் பண்ணப்படணும். அவங்க தான் வைஸ் மேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து கிங் தான் அவங்களோட எபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு கைட்லைன் மாதிரிங்க. அதாவது எம்பரர் வந்து தன் கூட இருக்கிற மினிஸ்டர்ஸ், எம்பரர் எந்த மாதிரியான பீப்புள் கூட இருக்கணும், அதாவது மோஸ்ட் ஆம்பிஷியஸ் பீப்புள் அவங்க இருக்கணும். அவங்க வந்து டியூட்டிக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற பீப்புளை ஹையர் பண்ணுறதை விட டியூட்டியை லவ் பண்ணுறவங்க, ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கிறவங்க, மதிக்கிறவங்க, அந்த டியூட்டியை மதிக்கிறவங்க, அவங்க தான் லைக் ரொம்ப வில்லிங் மைண்டோட லவ்வோட அந்த ஒர்க்கை வந்து ரொம்ப டியூட்டி கான்ஷியஸோட பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த எஸ்ஸே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்து ஒரு ஆர்குமெண்டேட்டிவ் எஸ்ஸே மாதிரி தான். ஏன்னா ஆம்பிஷியஸ் பீப்புள் எப்படிலாம் இருப்பாங்க, அதனோட பெனிஃபிட், அதனோட அவுட்பர்ஸ்ட் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஏன்னா ஆம்பிஷியஸ் பர்சன் அப்பாயிண்ட் பண்ணப்படணும். அவங்களுடைய பொசிஷன் நல்ல பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களாம் ஆம்பிஷியஸ் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய குவாலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களால கண்டிப்பாக பெனிஃபிட்டாக தான் இருக்கும். நல்ல பெரிய பெரிய பொசிஷன் அவங்களால ரீச் பண்ண முடியும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷனில் ஆம்பிஷியஸ் பர்சன் வந்து இருக்கணும். மோரோவர் அந்த லைஃப் த்ரெட்டனிங் ரிஸ்க் இருக்கிற சில பொசிஷன்ஸ் லைக் சோல்ஜர், செக்யூரிட்டி கார்டு, இவங்கெல்லாம் ஆம்பிஷியஸாக இருக்கணும். அந்த பர்சன் தான் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சேலஞ்சிங் பாயிண்ட்ஸ் அண்ட் ஆம்பிஷியஸோட இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் டியூட்டி கான்ஷியஸாக இருக்கிறவங்க ஆம்பிஷியஸ் பீப்புளாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த ஆஃப் ஆம்பிஷன் அப்படிங்கிற எஸ்ஏ மூலிமா ஃப்ரான்சிஸ் பேக்கன் சொல்கிறாரு. இதான் இந்த ப்ரோஸ் பீஸோட சம்மரி. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.